ஈரான் வார் மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இதோட உச்சகட்டமா பாத்தீங்கன்னா அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்திருந்தாரு ஈரானுக்கு. எதுக்காக 48 ஹவர்ஸ்க்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் ஓபன் பண்ணலன்னா ஈரானோட முக்கியமான எனர்ஜி பிளான்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி ஈரானை ஒரு இருண்ட தேசமா மாத்திடுவோம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வார்னிங்க டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்தாரு. உலகம் முழுக்க மிகப்பெரிய பதைப்பதைப்புல இருந்தாங்க. என்ன நடக்க போகுதோ, ட்ரம்ப் வேற என்ன செய்ய போறாருன்ற பதைப்பதைப்புல இருந்தப்போ ட்ரம்ப் அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு. என்ன ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, ஈரானோட எனர்ஜி பிளான் அடிக்க போறாரோன்ற உலகமே பயத்துல இருந்தப்போ ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கூட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு, ஈரானோட எனர்ஜி பிளான்ஸ இன்னும் 5 நாளைக்கு நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. என்னதான்ப்பா நடக்குது மிடில் ஈஸ்ட்ல? உண்மையிலேயே ஈரானுக்கு 48 ஹவர்ஸ் வார்னிங் கொடுத்திருந்த டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு 5 நாள் நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் பேக் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்துல நடக்கக்கூடிய அதிமுக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சரன்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதிச்ச அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ 5 நாட்கள் நாங்க ஈரானோட பவர் பிளான்ட்டை தாக்க போறதுல பேக் அடிச்சிருக்காரு. அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான தலைவரோட நாங்க ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ஈரான் மிக முக்கியமான விஷயமான அணு ஆயுதத்தை கைவிட ஒத்துக்கிட்டாங்க, கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய டீல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ போட்டாரு. ஆனா இதுக்கு ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஈரானோட பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் முகமது பாகர் கலீஃபான்றவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தையா, நாங்களா, காமெடி பண்ணாதீங்கயா, ஈரானோட எந்த தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்து அவர் சொன்ன விஷயம் மிகப்பெரிய விஷயமா பட்டுச்சு. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஃபேக் நியூஸ பரப்புறாருங்க, நாங்க யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்தலன்ற ஒரு பதில நெத்தி அடியா சொன்னாரு. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போர் குழப்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்க க்ரூட் ஆயிலோட பிரைஸ குறைக்கிறதுக்கு வழி தெரியாம க்ரூட் ஆயிலோட பிரைஸ மேனிப்புலேட் பண்ணி குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சிருக்காருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டாரு. மாத்தி மாத்தி பேசுறதுல அமெரிக்கன் பிரசிடென்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, இந்த போர்ல 90% அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, நாங்க எதை இலக்கா வச்சிருந்தோமோ அதை நாங்க அமெரிக்கன் படைகள் அடைஞ்சிட்டதுனால அமெரிக்க படைகளை நாங்க மிடில் ஈஸ்ட் திரும்ப பெறதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்ன அதே டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்ப எதுக்குப்பா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றீங்க, நீங்க தான் போர்ல ஜெயிக்க போறீங்களே? இந்த ஒரு கேள்வி உலக நாடுகள் மத்தியில எழுதா இல்லையா? ஈரானை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிரட்டி பார்த்தாரு. ஈரான் பணியறதுக்கு தயாரா இல்ல. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, கடைசியில எந்தவித பேச்சுவார்த்தை நடக்காத பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஒரு பாவனையை உருவாக்கிட்டாரு. ஆக்சுவலா இந்த போர் ஆரம்பிச்சப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஈகோவோட உச்சத்துல இருந்தாரு. அதாவது 2026 ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவோட படைகள் வெனிசுலா மேல படையெடுத்து வெனிசுலாவோட அதிபரை வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ஈகோ உச்சத்துக்கு போயிடுச்சுங்க. அவரு தன்னை ஒரு சூப்பர்மேனாவே நினைச்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு. தன்னால முடியாத விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை, அந்த சூப்பர்மேன் அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ஈகோ உச்சத்துல இருந்த அந்த நேரத்துல மிக முக்கியமான நபர் உள்ள வர்றாரு. அவர் தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்கன் கவர்மெண்ட் ஈரான் மேல போட்டிருந்த பொருளாதார தடையால ஈரானோட பொருளாதாரம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தப்போ ஈரானோட மக்கள் விலைவாசிக்கு எதிராகவும் அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய கிளர்ந்தெழுந்து போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இதை பார்த்த பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன நினைச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சரியான டைம், இந்த டைம்ல அமெரிக்காவை மட்டும் ஈரானுக்கு எதிராக இந்த சண்டையில இழுத்து விட்டோம்னா வெற்றி நமதேன்ற ஒரு திட்டத்தோட அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போன நெத்தன்யாகு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பாஸ் இதுதான் சரியான டைம், இந்த டைம் ஒரு தட்டினீங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள ஈரானை காலி பண்ணிடலாம், ஈரான்ல அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்திட முடியும், நம்ம ஒரு கைப்பாய ஒரு பொம்மை அரசாங்கத்தை அங்க ஏற்படுத்தி டோட்டல் ஈரானையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம், ஈரான்ல இருக்க பெட்ரோல் ஃபுல்லா உங்களுக்கு, ஈரானால எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு வராது, அந்த நிம்மதி எங்களுக்கு, டீல் ஓகேவான்னு பேசி அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை இந்த வலையில இந்த போர்ல இழுத்து விட்டுட்டாரு.
அமெரிக்காவுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த போர்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை பெஞ்சமின் நெத்தனியாக இழுத்து விட்டுட்டாரு. இந்த போர்ல ஈடுபட்டதுனால அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கு $1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 9,400 கோடி ரூபாய் அவங்களுக்கு செலவாகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா தங்களோட மிகப்பெரிய பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்த F-35 ரக போர் விமானத்தையே ஈரான் அசால்ட்டா காலி பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட F-15, F-16 ரக பிளைட்டையும் காலி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்த அந்த அயன்டோம் செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டாங்க. சோ அமெரிக்காவோட வீக்னஸ் இந்த போர்ல மிகப்பெரிய அளவுல வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு சிக்கி திணறிக்கிட்டு இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 5 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லி ஒரு பிரேக்க கொடுத்து டீசெண்டா ஒரு ஃபேஸ் சேவிங்க அந்த போர்ல இருந்து வெளியில போகலாம். இந்த ஒரு எண்ண ஓட்டம் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறதாக பல ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நெத்தன்யாகுவோட பேச்சை கேட்டு இந்த போர்ல இறங்கின டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கர்களோட சொந்த நாட்டு மக்களோட மிகப்பெரிய எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்காரு. என்ன விஷயம்னா 20% கீழே உள்ள அமெரிக்கர்கள் தான் இந்த ஈரான் போரை ஆதரிக்கிறாங்க. ஆக்சுவலா மீதி இருக்கிறவங்க முழுக்க முழுக்க அமெரிக்கா தேவையில்லாத ஒரு போர்ல இறங்கி நம்மளோட வரிப்பணத்தை வீணாக்குது, இந்த எண்ணம் தான் பல அமெரிக்கர்கள் மத்தியில் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்டி படைச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ், க்ரூட் ஆயில் பிரைஸ், எனர்ஜி பிரைஸ். இந்த விஷயம் தாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் முடக்கின உடனே உலகம் முழுக்க பெட்ரோல் பிரைஸ், க்ரூட் ஆயில் பிரைஸ் கண்ணா பின்னான்னு எகிர ஆரம்பிச்சது. இந்த விளைவு அமெரிக்கால மிகப்பெரிய அளவுல எகிர ஆரம்பிச்சது. ஸோ விளைவு பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் எக்கானமியில ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற விஷயத்த நினைச்சு பயந்து போன டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இதை விட்டு வெளியில வரணுங்கிறதுக்காக டெம்பரவரியா செஞ்ச ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த 5 நாள் போர் நிறுத்தம். இதோட உச்சகட்டமா பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்போட மினிஸ்ட்ரியில டிஃபென்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அதிகாரியா பணியாற்றிய கென்ட்ன்ற ஒரு ஆபீசர் ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுக்கிறதுக்கு எந்த காரணமுமே எனக்கு தெரியல, உடனடியா ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இப்ப கிடையாது, அப்படி இருந்தாலும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் இந்த போர்ல அமெரிக்காவை இழுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவரு தன்னோட பதவியை ராஜினாமா பண்றாரு. இந்த விவகாரம் அமெரிக்காவில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா கொழுந்து விட்டு எரியுது. அதே நேரத்துல துளசி கப்பான்னு சொல்லக்கூடிய அமெரிக்க கவர்மெண்ட்ல மிக 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 முக்கியமான செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட், ஆக்சுவலா அவர் அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல அமெரிக்காவோட செனட்டர்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம மிகப்பெரிய அளவுல திணறாரு. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையா, இல்ல இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா? வடகொரியா கிட்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையா, இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு தெரியாத ஈரான் மேல அட்டாக் பண்றீங்க, ஆனா அணு ஆயுதத்தை ஆல்ரெடி கையிலே வச்சிருக்கிற வடகொரியா மேல நீங்க அட்டாக் பண்ணன்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நியாயமா நீங்க அட்டாக் பண்ண வேண்டியது யார? வடகொரியாவை. அப்படி இருக்கப்போ இமீடியட்டா எந்த த்ரெட்டுமே இல்லாத ஈரானை நீங்க எதுக்கு அட்டாக் பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்லவே முடியல. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை பிளாக் பண்ணப்போ நேட்டோ நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை விடுத்தாரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாலுமே முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நேட்டோ நாடுகளே டொனால்ட் ட்ரம்போட இந்த கோரிக்கையை முழுக்க முழுக்க நிராகரிச்சாங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன கேட்டாரு? நேட்டோ நாடுகளை பார்த்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ரிலீஸ் பண்றதுக்கு உங்களோட கப்பல் படைகளை அனுப்புங்கன்னு சொல்லி தன்னுடைய மிக நெருங்கிய கூட்டாளிகளான நேட்டோ நாடுகளை பார்த்து கேட்டாரு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஏப்பா டொனால்ட் ட்ரம்ப், இந்த போர்ல என்ன கேட்டா நீங்க இறங்குனீங்க, எங்க கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம நீங்களா ஒரு சண்டையை ஆரம்பிச்சுட்டீங்க, ஆரம்பிச்சுட்டு இப்ப நீங்களும் சண்டைக்கு வானா நான் எதுக்கு வரணும், இது என்னோட ஃபைட்டே கிடையாது, இது உன்னோட ஃபைட், நீ தான் ஆரம்பிச்ச, நீனே பாத்துக்கோன்னு சொல்லி நழுவிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்போட மனசுல மிகப்பெரிய ஆழமான ஒரு வடுவா பதிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிச்ச ஒரு கூட்டமைப்புன்றது நேட்டோட கூட்டமைப்பு. அந்த நேட்டோ கூட்டமைப்பே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு பேக் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் ஷாக் ஆகி தான் போனாரு. இதோட உச்சகட்டமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு விஷயம் அமெரிக்கன் பிரசிடென்ட் நிச்சயமா பாதிச்சிருக்கும். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் பிளாக் பண்ண உடனேயே வேர்ல்டு மார்க்கெட்ல ஆயிலோட பிரைஸ் கண்ணா பண்ணான்னு எகிர ஆரம்பிக்குது. ஆயில் ஷார்டேஜ் வந்ததுனால இந்த ஆயிலோட பிரைஸை இமிடியேட்டா குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அனௌன்ஸ் பண்ணாரு. எந்த ரஷ்யா? போன மாசம்லாம் என்ன சொல்லியிருந்தாரு? ரஷ்யாவோட ஆயில நீங்க உலகத்துல யாருமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய கண்ட்ரோலை போட்டு மீறி ரஷ்யாவோட ஆயில வாங்கினா 150% டாக்ஸ், 100% டாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு உலகம் முழுக்க பயமுறுத்திக்கிட்டு இருந்த அதே டொனால்ட் ட்ரம்ப்
வேற வழி இல்லாம ரஷ்யாவோட ஆயில வாங்கிக்கன்னு சொல்லி அவர் வாயாலேயே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. விஷயம் இதோட நிக்கலைங்க. இதோட மிகப்பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் மேல பொருளாதார தடை விதிச்சு அந்த நாட்டோட எக்கானமியை உருக்குலைச்சு வச்சிருக்க அமெரிக்கா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் உச்சத்துல இருக்கிற இந்த நேரத்துல ஈரான் தன்னோட குரூட் ஆயிலை வித்துக்கிறதுக்கு அனுமதி தர்றாங்க. என்ன காரணம்? குரூட் ஆயில் மார்க்கெட் அவைலபிலிட்டி கம்மி ஆயிட்டதுனால, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிளாக் ஆயிட்டதுனால உலக மார்க்கெட்டுக்கு குரூட் ஆயில் வர்றது கம்மி ஆயிடுச்சு. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால, ஆல்ரெடி ஈரானோட ஆயிலும் பிளாக் ஆயிருக்கு, ரஷ்யாவோட ஆயிலும் ஒரு பக்கம் பிளாக் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஈரானும் தன்னோட ஆயிலை யாருக்கு வேணாலும் விற்கலான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே அமெரிக்காவோட மிக நெருங்கிய கூட்டாளிகளா இருக்கக்கூடிய கத்தார், குவைத், சவுதி, துபாய் இந்த நாடுகள்லாம் ஏற்கனவே அலர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸை வந்து மிகப்பெரிய அட்டாக் பண்ணி ஈரான் உருக்குலைச்சிருச்சு. அதே நேரத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, ஆயில் ரிஃபைனரிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும். ஸோ இந்த சூழ்நிலையில இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவுல ப்ரெஷரை கொடுத்து எப்படியாவது இந்த போரை விட்டு பேக் அடிக்க வைக்கணும்ன்ற அளவுல அவங்க பேசிதான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா ஒரு தகவலும் உண்டு. ஸோ அல்டிமேட்டா அரப் கண்ட்ரிஸோட ப்ரெஷர் தாங்க முடியாம டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம். இந்த ஒரு தகவல் ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில் உலா வருது. அது மட்டும் இல்லாம ஈரானோட மிலிட்டரி கெப்பாசிட்டியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த போர்ல இறங்கிட்டதுதாகவும், ஆனால் ஈரானோட மிலிட்டரி பவர்ன்றது அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதுனால ஈரானை கம்ப்ளீட்டா வந்து டிஸ்மேண்டில் பண்றதுக்கு அமெரிக்காவால முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லப்பட்டதாகவும், அதனால இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் பண்ற ஏவுகணைகள் எங்கள்கிட்ட இருக்கு, மிசைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஈரானோட அடிச்ச அடி பாத்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து போய் கார்க் தீவுல போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் அமெரிக்கா நிச்சயமா எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு ஒரு படம் காட்டினாங்க பாருங்க, ஈரான் வந்து அவங்களோட மிசைல் சிட்டியை பத்தி. அந்த படத்தை பார்த்தாலே மிரண்டு போற அளவுல இருக்குங்க. ஸோ ஈரான் வந்து இன்னும் எவ்வளவு ஆயுதங்கள்லாம் கையில வச்சிருப்பாங்க. புதிய புதிய மிசைல்ஸை விட்டு ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த போர்ல தெரியாதனமா ஆளும் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்டோமோ என்ற ஒரு ஃபீல் வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு வந்ததுனால ஏற்பட்ட ஒரு முடிவு தான் இருந்ததுன்னு சொல்லி பல்வேறு ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு 5 நாள் கேப்ன்றது, 5 நாள் போர் நிறுத்தம்ன்றது நிரந்தரமா இருக்க போகுதா, இல்ல போர் இன்னும் உக்கிரமா மாறப்போகுதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.